Next, 16th question. Which of the following statement is false? There exists an integer x such that option A, x is congruent to 23 mod 1000 and x is congruent to 45 mod 6789. Option B, x is congruent to 23 mod 1000 and x is congruent to 54 mod 6789. Option C, x is congruent to 32 mod 1000 and x is congruent to 54 mod 9876. Option D, x is congruent to 32 mod 1000 and x is congruent to 44 mod 9876. இந்த மாதிரி mod x congruence question இந்த மாதிரி வந்துச்சு அப்படினாக்க டக்கன் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் ஞாபகம் வரணும். ஏன்னா அதுல இருந்தா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த क्वेश्चनல கேட்டதுல பாத்தீங்கன்னா which of the following statement is false அப்படிங்கறத கேட்டாங்க. அப்ப மூணு ஸ்டேட்மென்ட் ட்ரூவா இருக்கும், ஒன்னு ஃபால்ஸா இருக்கும். இந்த क्वेश्चन நமக்கு ஜூன் 2016 CSIR நெட் எக்ஸாம்ல கேட்டாங்க. இப்போ இந்த இதெல்லாம் நான் சொன்ன ஐடியா சைனீஸ் ரிமைண்டர் தியரம் டக்கன் ஞாபகம் வந்ததுனா இதனால நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணிருக்கலாம். இதுல எந்த ஸ்டேட்மென்ட் ஃபால்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு ஃபால்ஸா இருக்கும். இந்த ஆன்சர் ஏன் ஃபால்ஸ்ன்றதை இப்ப பார்க்கலாம். Chinese remainder theorem statement பாத்தீங்கன்னா x is congruent to a mod m இருக்கு, x is congruent to b mod n இருந்துச்சு அப்படினா அதுக்கு யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்பனா a is congruent to b mod gcd of m, n இந்த மாதிரி இருந்துச்சுனா அப்ப இதுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். a is congruent to b mod குள்ள gcd of m, n போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு இதுவும் நமக்கு ஒரே மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கு, அடுத்த ரெண்டும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்பர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு நம்ம gcd ஒண்ணே போடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு gcd வேல்யூ என்ன போடலாம்? அந்த m, n க்கு பதிலா 1000, 6789 போடலாம். அப்ப gcd வேல்யூ ஆஃப் 6789 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனா நமக்கு டிவைசர்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 1 தான் கிடைக்கும். சோ இது வந்து 1000 ஈவன் நம்பர், இது வந்து 6789 ஆட் நம்பர். சோ எப்படி பார்த்தாலும் GCD வேல்யூ 1 ன்றதை ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து அதுல என்ன க்ளூ கொடுத்தாங்க நமக்கு? இப்போ GCD வேல்யூ 1. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 45, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்கிறது எப்படி எழுதலாம்? 45 is congruent to 23 mod 1 கரெக்ட்டா பாருங்க. 54 is congruent to 23 mod 1 ன்றதை செக் பண்ணலாம். இப்போ 45 is congruent to 23 mod 1 ன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட். ஏன்னா நமக்கு இந்த ஆன்சர்ல ஆப்ஷன் ஏ இது ரெண்டும் நமக்கு கான்குவென்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 45 minus 23 divided by 1 அப்படினா கண்டிப்பா 1 ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ண முடியும் நமக்கு. அப்ப ஆன்சர் நமக்கு இது ரெண்டும் கரெக்ட் அப்படிங்கறத ஒத்துக்கலாம். அப்ப ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி நமக்கு have unique solution. இந்த ரெண்டு கான்குவென்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி have unique solution அப்படினு சொல்லலாம். இப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி க்கு ஒரே மாதிரி மாடல்ல இருக்கு. அந்த நம்பர்ஸ் அத ரெண்டுக்கு சேர்த்து பாருங்க. GCD of 1000 and 9876. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வரும் நமக்கு? 9876 அப்படின்றது நமக்கு எப்படி எழுதலாம் அப்படினா 4 into 2000 469 எழுதலாம். 1000 அந்த மாதிரி எப்படி எழுதலாம் அப்படினாக்க 4 into 215 எழுதலாம். சோ இப்போ நம்ம இத பாத்தீங்கன்னா 215 நமக்கு ஆட் நம்பர், ஈவன் நம்பர், 2469 ங்கிறது ஆட் நம்பர். சோ காமன் டிவைசர்னு பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு வரும். 1000 க்கு 9876 க்கு 4 தான். சோ GCD வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? நம்ம 4 எழுதலாம். இப்போ அடுத்து ஆப்ஷன் சி நீங்க இருக்கிற அந்த நம்பர்ஸ் கான்குவென்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பாத்தீங்கன்னா 32 is not congruent to 54 mod 4. அதே மாதிரி 32 is congruent to 44 mod 4. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுக்கும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 44 minus 32 நமக்கு congruent to 0 வரணும். வருதான்னு பார்ப்போம். mod 4 34 minus 44 minus 32 அப்படினா என்ன வரும்? 12 வரும். 12 is congruent to 0 mod 4 தான். அதனால நமக்கு இந்த கான்குவென்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த கான்குவென்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் மேல இருக்கிறது பாருங்க, மேல இருக்கிறது நமக்கு 54 minus 32 இது congruent to 0 வரணும். mod 4 போடும்போது என்ன ஆன்சர் வருது பாருங்க. 54 minus 32 அப்படினா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 22 கிடைக்கும். 22 is congruent to 0 அப்படினாக்க நமக்கு 4 ஆல டிவைட் பண்ண முடியுதா பாத்தீங்கன்னா முடியாது. அதனால not congruent to 0. சோ இந்த இது நமக்கு தப்பா வருது. சோ ஆப்ஷன் சி தான் நமக்கு தப்பான ஆன்சரா இருக்கு. சோ ஆப்ஷன் டி கூட நமக்கு கரெக்ட்டா இருக்கு. அந்த கான்குவென்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் சி தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால ஆப்ஷன் சி தான் நமக்கு ஃபால்ஸ் ஆன ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம்.